அன்புக்குரிய சகோதர சோரிகளே, இயேசு நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 16 18 முடியுள்ள வசனம். இதில் ஒரு அருமையான சவாலான பல பேருக்கு புரிந்து கொள்ள முடியாத ஒரு வசனம் என்னவென்றால், உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடமிருந்து தமக்கு உண்டென்று அவர் நினைப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று. இதை பொருளாதார ரீதியிலே நாம் சிந்திக்கக்கூடாது. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்று யாருக்கு அதிகமாக செல்வம் இருக்கிறதோ கடவுள் அவருக்கும் கொடுக்க நினைக்கிறார், செல்வத்துக்கு மேல் செல்வருக்கு கொடுக்க நினைக்கிறார் என்று நினைக்கக்கூடாது. அன்புக்குரிய சகோதர சோரிகளே, 3 பேருக்கு நீதிமன்றம் தூக்கு தண்டனை கொடுத்தது. ஒருத்தர் அமெரிக்கர், இன்னொருத்தர் ரஷ்யர், 3வது இந்தியர். இந்த 3 பேருக்கும் கடைசி ஆசை என்ன என்று கேட்கப்பட்டதாம். அமெரிக்கருக்கு கேட்கப்பட்டது, உனக்கு கடைசி ஒரு 3 ஆசை என்ன என்று சொல்லப்பட்டது. அவர் இந்த உலகத்தை எல்லாம் நான் சுற்றி பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்படியாக சுற்றி பார்க்க அவருக்கு செய்தார்கள். பிறகு சுவையான சாப்பாடு வேண்டும் என்று சாப்பாடு கொடுக்கப்பட்டது. 3வது ஆசையாக ஆபிரகாம் லிங்கனுடைய சமாதி அருகே எனக்கு கல்லறை வேண்டும். கல்லறை கொடுக்கப்பட்டது, தூக்கிலிடப்பட்டார். 2வது ரஷ்ய நாட்டுக்காரருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது 3 ஆசைகள் தீர்க்க. அவர் முதல் ஆசையை சொன்னார், உலகத்திலே சிறந்த மதுபானம் வேண்டும், கொடுக்கப்பட்டது. ஏரோப்ளேனில் உலகத்தை சுற்றி பார்க்கணும், ஒரே இடத்துல எல்லா சயின்டிஸ்டையும் நான் பார்க்கணும், வழிவகை செய்யப்பட்டது. புரட்சியாளர் லெனினுடைய கல்லறை அருகே எனக்கு சமாதி வேண்டும், அவருக்கு சமாதி கொடுக்கப்பட்டது. 3வதாக இந்தியன், அவனுக்கு 3 ஆசைகள் கேட்கப்பட்டது. 1ஆம் ஆசை என்னவென்று கேட்கும்போது, சீசன் மாம்பழம் ஒரு கூடை நிறைய வேண்டும். அப்போது ஜட்ஜி சொல்கிறார், அதற்கு 6 மாதம் காத்திருக்க வேண்டுமே, இப்போது அக்டோபர், இன்னும் மே மாதம் வரை காத்திருக்க வேண்டுமே, அது உங்கள் சௌரியம் என்று சொல்ல 6 மாதங்கள் போனது. 2வதாக உன் ஆசை என்ன என்று கேட்டபோது, 6 மாதங்கள் கழித்து உச்சி குளிரில் ஊட்டியை சுற்றி பார்க்கணும். எப்போ அதுக்கு இன்னும் 6 மாதம் ஆகுமே, அது உங்கள் சௌரியம் என்று சொல்ல அடுத்த 6 மாதம் ஆனது. 3வது ஆசை என்ன என்று கேட்டபோது, இந்த முறை எப்படியாவது அவனை பிடிச்சி தூக்கில் போடணும் அப்படின்னு நினச்ச போது அவன் சொல்லுகிறான், ஐயா ஜட்ஜ் ஐயா, நீங்கள் தான் எனக்கு எல்லாம், நீங்கள் எனக்கு கடவுளை மாதிரி, அதனால் உங்கள் சமாதி பக்கத்திலே என்னை போதிச்சிருங்க என்று சொல்ல. அன்பான சகோதர சோரிகளே, உள்ளவருக்கு கொடுக்கப்பட்டது என்னவென்று, ஞானம் உள்ளவருக்கு ஆயுள் கொடுக்கப்பட்டது. அந்த ஞானம் இல்லாதவருக்கு அந்த உயிரே போனது. நம்முடைய விவிலிய வரலாற்றை பார்க்கிறோம். ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். அவர் எப்படி விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டார்? அன்புக்குரிய சகோதர சோரிகளே, அவர் நம்பிக்கையோடு இறைவனுக்கு பிரியமாக வாழ்ந்தார். அந்த நம்பிக்கையும் பிரியமும் மேலும் அவருக்கு கொடுக்கப்படுவதாக என்னவென்று, விசுவாசத்தின் தந்தை என்றும் தலைமுறை ஆசீர்வாதத்தையும் பிள்ளை பேற்றையும் அவர் பெற்றார். அவருக்கு இருந்தது விசுவாசம், மேலும் பல ஆசீர்வாதங்களை பெற்றார். யோபுடைய வாழ்க்கையிலே அவர் நீதிமானாகவும் நேர்மையாளராகவும் இருந்தார். இறை அச்சத்தோடு இருந்தார். தீமையும் பாவத்தையும் வெறுத்தார். அப்படியாக அவரிடத்திலே இருந்த அந்த உறுதி, இறைவனிலே வாழ்கின்ற அந்த உறுதி அவருக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தது. உள்ளவருக்கு கொடுக்கப்படும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தது. இறைவனை எதுவும் வென்றுவிடக்கூடாது, சாத்தான் வெல்லக்கூடாது, இறைவனை எதுவும் வெல்லக்கூடாது என்று தன்னை ஒப்பு கொடுத்தவர் இந்த யோபு. அதனால் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இழந்தது எல்லாம் அவர் மீண்டும் பெற்றுக்கொள்கிறார். தானியேலுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். தானியேல் ஜெபித்து ஜெபித்து இறைவனுடைய உறவுக்காரராகிறார். உண்மையை விரும்புவராக இருக்கிறார். இறைவனுக்காக வாழ்பவராக இருக்கிறார். அப்படியாக அவர் இறைவனோடு அந்த வாழ்ந்த விதம் பதிலாக சிங்கத்திடமிருந்தும், நெருப்பிடமிருந்தும், தீய மனிதரிடமிருந்தும், வஞ்சக மனிதரிடமிருந்தும் கடவுள் அவரை காப்பாற்றுகிறார். கடவுள் அவர் கூடவே இருக்கிறார்.
கடவுள் அவர் கூடவே இருக்கிறார். உள்ளவருக்கு கொடுக்கப்படுகிறது. எலிசாவுடைய காலத்திலே அவர் சிலை வழிபாட்டை எதிர்க்கிறார். உண்மை யாவையை நேசிப்பவராக இருக்கிறார். ஆண்டவருக்கே ஊழியம் செய்பவராக இருக்கிறார். இதனால் அற்புதம் செய்யும் வல்லமையை பெறுகிறார். யோசேப்பு, பழைய ஏற்பாட்டு யோசேப்புடைய வாழ்க்கையிலே அவர் நேர்மை உள்ளவராக, இறை அச்சம் உள்ளவராக வாழ்ந்தார். கடவுள் அந்த நாட்டிலே அந்த பெரிய பதவியை, அந்த நாட்டின் பெரிய பதவி அவருக்கு கொடுக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி விசுவாசம் உள்ளவர்களுக்கு, இறை அச்சத்தோடு நீதி நேர்மையோடு வாழ்க்கை உள்ளவர்களுக்கு, இறை உறவு உள்ளவர்களுக்கு, வாழ்வு இறைவனில் உள்ளவர்களுக்கு, தனது வாழ்வை கடவுளிடத்திலே வைப்பவருக்கு, தமது சார்பை எல்லாம் இறைவனில் உள்ளவருக்கு கொடுக்கப்படுகிறது ஆசீர்வாதம். வாழ்வு பேறுகள் கொடுக்கப்படுகிறது. உள்ளவருக்கு கொடுக்கப்படுகிறது. விசுவாசம் உள்ளவருக்கு கொடுக்கப்படுகிறது. இறை அச்சத்தோடு வாழ்வோருக்கு கொடுக்கப்படுகிறது. இறை உறவிலே வாழ்வோருக்கு கொடுக்கப்படுகிறது. உண்மை வாழ்விலே இருப்போருக்கு கொடுக்கப்படுகிறது. இப்படி உள்ளவருக்கு கொடுக்கப்படுகிறது. புரிகிறதா? சீராக்காகமும் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, மனிதரின் செயல்கள் அனைத்தும் கதிரவனின் ஒளி போல் அவர் திருமுன் தெளிவாய் தொடங்குகின்றன. அவருடைய கண்கள் எப்போதும் அவருடைய வழிகள் மீது இருக்கும். கடவுள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். எல்லாவற்றையும் பார்க்கிறார். நமது வழியை பார்க்கிறார், வாழ்க்கையை பார்க்கிறார், செயலை பார்க்கிறார். மனிதன் முகம் பார்க்கிறான், இறைவன் இதயத்தை பார்க்கிறார். இதயத்தை அறிகிற இறைவன் எண்ணத்தையும் சீர்தூக்கி பார்க்கிறார். கடவுளுக்கு மறைவாய் எதுவுமே இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இரண்டாவது சிந்தனையாக, இல்லாதவரிடமிருந்து தமக்கு உண்டென்று அவர் நினைப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும். இல்லாதவரிடமிருந்து தமக்கு உண்டென்று அவர் நினைப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும். அவர்கிட்டயே இல்லை, இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இது என்ன நிலை? துர்பாக்கிய நிலை இல்லையா? பாருங்கள், எது எப்படி நடக்கிறது என்று சுவாரஸ்யமாக கவனியுங்கள். முதலாவதாக, கீழ்ப்படிதல் இல்லாதோருக்கு இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. எப்படி? ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். கடவுள் தனது சாயலாக மனிதனை படைத்தார், அவர்களை படைத்தார். படைப்புகள் அனைத்தையும் அவர்கள் கையிலே ஒப்படைத்தார் இல்லையா? அனைத்தையும் ஆண்டு நடத்திக்கொள் என்று சொன்னார். நண்பனை போல அவளோடு உறவாடினார். ஆனால் விளக்கப்பட்ட கனியை தின்னக்கூடாது என்று மட்டும் சொன்னார். பிரியமானவர்களே, அந்த வார்த்தையை அவர்கள் கீழ்ப்படிந்திருக்கலாம் அல்லவா? ஆனால் கீழ்ப்படியாமல் போனதாலே அந்த சிங்கார வனத்திலிருந்து அவர்கள் விரட்டப்பட்டார்கள். இல்லாதவனும் என்ன இல்லாதவன்? கீழ்ப்படிதல் இல்லாதவனுக்கு இருப்பதாக நினைப்பதும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. சிங்கார வனத்திலிருந்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார், விரட்டப்பட்டார். இரண்டாவதாக, கடவுளுக்கு இணங்கி இருத்தல் இல்லாத போது, கடவுளோடு இணங்கியிருக்க ஒன்று சேர்ந்திருக்க வேண்டும். அந்த இணக்கம், கடவுளத்தில் உண்டான இணக்கம் இல்லாத போது இருப்பதும் இல்லாமல் போகிறது. இஸ்ராயல் மக்களை ஆண்டவர் தன் மக்களாக கொண்டார். அவர்களுக்கு உவமையாக அவர்களோடு ஆண்டவர் உடன்படிக்கை செய்து கொண்டார். எதிரிகளிடமிருந்து அவர் காப்பாற்றினார். அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவித்தார். பாலைவனத்திலே அவர்களை வழிநடத்தினார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இத்தனை செய்தும் கூட அந்த மக்கள் அவர்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியவில்லை. கடவுளுக்கு எதிராக போனார்கள். அவர்கள் எதிராக போனது மட்டுமன்றி முணுமுணுத்தார்கள், கீழ்ப்படியாமல் போனார்கள். வேற்று தெய்வத்தை கொண்டார்கள். கடவுள் அவர்கள் மீது கோபமாகி மீண்டும் மீண்டும் அவர்களை அடிமைப்படுத்தினார். மீண்டும் மீண்டும் எதிரிடத்திலே ஒப்படைத்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவர்கள் ஏற்கனவே நைந்து போனார்கள். ஆனால் உள்ளமோ கொழுப்படைந்தது. பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளத்திலே இணங்கி இருத்தல் இல்லாததனால் மீண்டும் அடிமையானார்கள். மேலும் மேலும் அடிமையானார்கள். இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். மூன்றாவதாக, உண்மை வாழ்வு இல்லாத போது உள்ளதும் எடுக்கப்படும். உண்மை வாழ்வு இல்லாத போது இருப்பதும் எடுக்கப்படும். பிரியமானவர்களே, யூதாசை ஆண்டவர் திருத்தூதரிலே ஒருவராக, 12 அப்போஸ்தலர்களிலே ஒருவராக ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். எவ்வளோ பெரிய உன்னதமான உயரிய வாழ்வு இல்லையா? எனினும் அவர் காசுக்கு ஆசைப்பட்டு இயேசுவையே காட்டி கொடுத்தார். அதனால் அவருடைய வாழ்க்கையே பறிபோனது. வாழ்வே திருத்தூதரை பணி மட்டுமல்ல, வாழ்வே பறிபோனது. உண்மை வாழ்வு இல்லாத போது இருப்பதும் எடுக்கப்படும்.
4வதாக தூய ஆவிக்கு உகந்த வாழ்வு இல்லாத போது, தூய ஆவிக்கு உகந்த வாழ்வு, ஆழ்விக்குரிய வாழ்வு அந்த இல்லாத போது இருப்பதும் எடுக்கப்படும். திருத்துதர் பணி 5ஆம் அதிகாரம் 1-11 அனனியா சஃபீராவுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். கடவுளத்திலே நம்பிக்கை கொண்டவராக இருந்தனர். அக்காலத்திலே தூய ஆவியால் தூண்டப்பட்டனர். ஆனால் தமது உடைமைகள் எல்லாம் விற்று திருத்தூரிடத்திலே கொடுக்கிற போது இந்த அனனியா சஃபீரா தனக்கென்று கொஞ்சம் எடுத்து வைத்துக்கொண்டு மீதத்தை கொண்டு வந்து திருத்தூதரிடத்திலே கொடுக்கிறார்கள். அப்போது பேதுரு கேட்பார், இவ்வளவுதானா என்று கேட்டபோது அவ்வளவுதான் என்று அவர்கள் பதில் சொல்லுகிற வேளையிலே, நீங்கள் தூய ஆவிக்கு எதிராக பொய் சொன்னதால் என்று அவருடைய உயிர் போனது. பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்படியாக அந்த தூய ஆவிக்கு எதிராக அவர்கள் போனதால் அந்த உயிரும் போனது, இருப்பதும் போனது. தூய ஆவிக்கு உகந்த வாழ்வு இல்லாத போது இருப்பதும் போய்விடுகிறது. புரிகிறதா? 5வதாக பரிசுத்தம் இல்லாதோருக்கு இருப்பதும் போய்விடும். தாவீதுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது, ஆண்டவர் அவரை உயர்த்தி இஸ்ராயல் மக்களுடைய அரசனாக்குகிறார். இஸ்ராயல் மக்களுடைய அரசனாக்குகிறார். ஆனால் அவர் செய்தது என்ன? தன்னிடத்திலே பணிபுரிகின்ற உரியாவின் மனைவியை கவர்ந்தார். உரியாவின் மனைவியை கவர்ந்தார். அதனால் அவர் பதவி போனது. அரச பதவியிலிருந்து இறக்கப்பட்டார். அவருடைய மகன் அப்சலோம் அவருடைய ஆடை விலகும் அளவுக்கு, விலகி கீழே போடும் அளவுக்கு ஓடி ஓடி துரத்தி கொள்ள தேடுவார். அப்படியாக இருப்பதும் போய்விடும். எப்போது? பரிசுத்தம் இல்லாத போது இருப்பதும் போய்விடும். இப்படியாக கீழ்ப்படிதல் இல்லாதவருக்கு, கடவுளோடு இணக்கம் இல்லாதவருக்கு, உண்மை வாழ்வு இல்லாதவருக்கு, தூய ஆவி குகந்த வாழ்வு இல்லாதவருக்கு, பரிசுத்தம் இல்லாதவருக்கு உண்மையான செல்வமும் நன்மைகளும் சகல வளங்களும் பெருமையும் கீர்த்தியும் புகழும் இல்லாமல் போய்விடுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளோடு நாம் ஒன்றித்து வாழ்ந்தால், நாம் வாழ வாழ, அவரோடு இருக்க இருக்க ஆண்டவர் நம்மை நலன்களால் நிரப்புவார். ஆண்டவர் அமுத்தி குலுக்கி சரிந்து விழும்படியா ஆஸ்வதிப்பார். அருள் வேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம்.